வணக்கம். தெய்வம் மனுஷ ரூபேனாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தெய்வம் மனித ரூபத்தில் தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையே இன்னொரு வார்த்தையா என்ன சொல்லுவோம்? மனிதனும் தெய்வமாகலாம் அப்படின்னு சொல்லுவோம். வாழ்வெல்லாம் பாட்டுல அப்படித்தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எத்தனை கஷ்டங்கள் ஒரு படத்துல ஒரு கதாநாயகனுக்கு எத்தனை கஷ்டங்கள். ஏன்னா நம்ம மனித வாழ்க்கையில கடவுள் வேற யாருமே பார்க்க மாட்டேங்கிறாருயா, என்னையே தான் சதா சர்வகாலமும் நினைச்சிட்டு போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கிட்டு இருக்காரு யாரு அப்படின்னு சொல்லி புலம்பாதவர்களே, வருந்தாதவர்களே, கண்ணீர் விடாதவர்களே இந்த பூமியில கிடையாது. எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி சோதனையோ, எனக்கு மட்டும் ஏன் இப்படி கடவுள் சோதனையை கொடுக்குறாரு, எனக்கு மட்டும் ஏன் கடவுள் கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னு. சுமை தாங்கி அப்படிங்கிற படத்துல அப்படி ஏகப்பட்ட சுமைகளை மனதில் தாங்கி கொண்டு அந்த கதாநாயகன் ஜெமினி கணேசன் நடித்திருப்பார். இயக்குனர் ஸ்ரீதருடைய படம் தான் சுமை தாங்கி. இந்த படத்துல வரக்கூடிய பாடல் தான் நம்ம வாழ்க்கையில எத்தனை சுமைகள் இருந்தாலும் அந்த சுமைகளை எல்லாம் தாங்குகின்ற சுமைதாங்கி கல்லாக அந்த பாடல் இருக்கும். சுமைதாங்கி கல்ன்றதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொரு ஊர்லயும் அந்த கிராமங்கள்ல எல்லை பகுதியில அங்கங்க சுமைதாங்கி கல் அப்படின்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அதாவது இப்படி ஒரு கல் வச்சிருப்பாங்க, இப்படி ஒரு கல் வச்சிருப்பாங்க, இது ரெண்டுத்துக்கும் மேலே இப்படி ஒரு கல் வச்சிருப்பாங்க. அதே நடந்து தூக்கிட்டு வரவங்க, பொதியை சுமந்து கொண்டு மூட்டையை சுமந்து கொண்டு வரவங்க அப்படியே அந்த இடத்துல அப்படி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு அக்கடான்னு ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் இளைப்பாரிட்டு அதுக்கப்புறம் யார் தயவும் அவங்க எதிர்பார்க்க தேவையில்லை. அவங்களே அந்த கல்லுக்கிட்ட போய் அப்படி பிடிச்சி அப்படி வச்சுக்கலாம் தலையில். அதுக்காகத்தான் அவ்வளோ உயரத்தில் அந்த சுமை தாங்கி கல்லை வச்சுருப்பாங்க. கீழே வச்சா கூட தூக்கிறதுக்கு கொஞ்சம் தூக்கி விடுங்களேன் அப்படின்லாம் சொல்லணும் இல்லையா? அதனால் இன்னொன்று, இந்த உலகத்தில் உங்களுடைய சுமைகளை நீங்கள் தான் தூக்க வேண்டும். ஒரு பயம் வரமாட்டோம், அது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். நம்ம சுமைகளை, நம்ம வலிகளை, நம்ம வேதனைகளை, நம்ம அவமானங்களை எல்லாம் தாங்கி கடந்து நாம தான் முட்டி மோதி ஜெயிச்சாகும். அந்த சுமை தாங்கி கல்லாக நமக்கு இருக்கிற ஒரு பாடல் தான் இந்த வாழ்வெல்லாம் பாட்டு. அந்த பாட்டுக்குள்ளார இருக்கிற விஷயங்கள் தான் நமக்கு, அது எத்தனை சுமைகள் தூக்கி நம்ம முதுகுல வலிகளும் மனசுல கவலைகளும் இருந்தாலும் கூட, தலையில பாரங்கள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் தவிடுபுரியாக்குகிற பாட்டு தான் இந்த வாழ்வெல்லாம் பாட்டு. அந்த பாட்டு பிபி ஸ்ரீனிவாசனுடைய குரல்ல, பிபிஎஸ் ஐயாவுடைய குரல்ல வந்ததுன்னா கேட்கணுமா? கண்ணதாசன் பாட்டு எழுதியிருக்கிறாருன்னா அதை நாம் சொல்லணுமா? விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஐயாவுடைய இசை, கண்ணதாசனுடைய வரிகள், பிபி ஸ்ரீனிவாசனுடைய குரல் அப்படின்னு வருஷகட்டி நமக்கு ஒரு தாலாட்டு பாடுது, நமக்கு ஒரு தன்னம்பிக்கையை தருதுன்னா அது எப்பேற்பட்ட பாட்டு. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் சொல்லிட்டார். செத்து சுண்ணாம்பாயிட்டு இருக்காரு ஜெமினி கணேசன் கதாபாத்திரம். ஆனால் அவர் நடந்துக்கிட்டே பாடுறாரு. இந்த காட்சியை சுமைதாங்கி படத்தில் நீங்கள் யூடியூப்லலாம் பார்க்கலாம். இந்த பாட்டு மெரினா பீச்சில் நடந்து போகிற மாதிரி இருக்கும். மெரினா பீச்சினுடைய ஒரு அதிதீவிர காதலன் தான் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள். இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் தன்னுடைய படங்களில் பெரும்பாலும் மெரினாவை காட்சிப்படுத்திடுவார். அந்த பாட்டு தான். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகி ஓடும் மெழுகு போல ஒளியை வீசலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். அதாவது வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாயிடலாம், வாழை போல தன்னையே தந்து தியாகி ஆகலாம், உருகி ஓடுகின்ற அந்த மெழுகை போல ஒளியை வீசலாம். இதை விட என்ன சொல்ல முடியும்? மனிதர்னா இவன் தான்டா மனுஷன். ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம், ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம், யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம், மனம் மனம் அது கோவிலாகலாம். ஊருக்குன்னு வாழ்ந்தாரா உனக்கு ஒரு சிலை நிச்சயம், உறவுகளுக்குன்னு உன்னுடைய உள்ளம் விரிஞ்சிருச்சுன்னா அது மலர்களை போல இருக்கும்,
அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குன்னு அழுதா போதும், யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்காக நீ அழுதியா நீ தலைவன் ஆயிடுவ. மனசு இருக்க அதுவே கோவில் ஆயிடும். என்ன வரி பாருங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா ஹே 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 அப்படின்னு அப்படியே ஹம்மிங், ரொம்ப அழகான ஹம்மிங் அது. அடுத்தாப்புல சொல்றாரு பாருங்க, என்ன வரிகள்ங்க கவியரசு. மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம். பறவை கூடு எப்படி இருக்கும் துண்டு, ஆனா அவர் சொல்றாரு மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம். எப்படி கடுகுக்குள்ளார மலையை தேட முடியுமா? வழி இருந்தா முடியும். பறவை கூட்டுக்குள்ளார மான்கள் வாழ முடியுமா? மனசு இருந்தா முடியும். துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம். எங்க வந்து முடிக்கிறாரு பாருங்க. குணம் குணம் அது கோவிலாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். பிபி ஸ்ரீனிவாசுடைய இந்த வாய்ஸ்ல இந்த பாடலை நாம கேட்டா மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அப்படிங்கிற வரியை நாம ஒரு 10-20 நாளைக்கு புலம்பிக்கிட்டே இருப்போம். அதே போல மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை தேடலாம். இந்த வரிகளை நமக்குள்ளார தத்துவத்தை மட்டுமல்ல, ஒரு உற்சாகத்தையும் ஒரு உத்வேகத்தையும் விதைத்த இயக்குனர் ஸ்ரீதர், ஜெமினி கணேசன், விஸ்வநாதன், ராமமூர்த்தி, கண்ணதாசன், பிபிஎஸ் இந்த கூட்டணியினுடைய இந்த பாட்டு என்னுடைய வாழ்நாளெல்லாம் வருகிற பாட்டு. வணக்கம்.